அப்துல் ரஹ்மான் திட்டம் வாக்குறுதியாக கொடுத்ததெல்லாம் ஒன்று, ஆனால் நீங்கள் இன்னைக்கு செயல்படுத்துறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. பல விஷயங்களில் தாவேகா அரசனுடைய செயல்பாடு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. இது அரசியல் கட்சிகள்கிட்ட இருந்து இல்லை, அந்த திட்டத்தை ஏற்க போகிற மக்கள் மத்தியிலிருந்தும் கூட ஒரு எதிர்ப்பு குரல் வருது. குறிப்பாக விவசாயிகள்கிட்ட நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வேன் தொடங்குதுலேருந்து இன்னைக்கு இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் 6 சிலிண்டர் கொடுப்பேன், ஆனால் 3 தான் கொடுக்குறேன், 3மே முழுவதுமாக கொடுக்க மாட்டேன், இவ்வளவு வரம்பு வச்சு இவர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன நடக்குது? தாவேகா திட்டத்தை செயல்படுத்துவதில் தடுமாறுகிறார்களா? அதாவது தாவேகா என்ற அரசு முதல்ல வெற்றி பெறுவாங்களா, தேர்தலில் நிற்பாங்களா, சரி ஆட்சி அமைச்சிட்டாங்க, ஆட்சி ஸ்டேபிலிட்டியாக இருக்குமா, அப்படி எல்லாமே நம்ம விவாதிச்சது தான். இது 4 காலில் 3 காலில் தான் இருக்குது, கவுந்துரும். அதுக்கப்புறம் 100 நாள் தொட்டதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் செய்வீங்களா, 100 நாள் ஆயிடுச்சு, நம்மளே விவாதிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் ஒரு அரசு அமைந்து அது தேர்தலில் கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான தொடக்க கால பணிகளை இந்த ஆட்சி அமைந்த 100 நாளில் அவங்க ஆரம்பித்து காட்டிட்டாங்க. இதற்கு முன்பு இருந்த சொல்ல வேணாம், சும்மா உதாரணம் சொல்ல, இதற்கு முன்பு இருந்த அரசுகள்லாம் தான் சொன்னதை 1.5 வருடம் 2 வருடங்களுக்கு கழிச்சு கூட ஆரம்பிச்சிருக்காங்க. மத்தியிலலாம் 15 லட்சம் ரூபா என்னென்ன வாக்கு 2 கோடி பேர் வருடங்களுக்கு வேலை கொடுத்து இன்று வரை நிறைவேற்றாத பட திட்டங்கள்லாம் இருக்கிறப்ப ஒரு அரசு புதிதாக வந்திருக்கு, மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கு, ஒரு 100 நாட்களை கடந்திருக்கு. இன்னைக்கு முதல்வர் அவர் என்ன வாக்குறுதியை கொடுத்தா, குறிப்பாக அந்த பரந்தூர் விமான நிலையத்தை சொல்லும் பொழுது அவர் அதை உணர்வுபூர்வமாவே சொல்றாரு. ஏன்னா நான் போனேன், ஏன்னா அவர் போயிருக்காரு லைவாவே, அவர் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அவருடைய விக்கிரபாண்டி இதுல அவர் சொல்றாரு, சொன்னதை செஞ்சு காட்டுறாரு. ஒரு விஷயத்தில் 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னார், 6ல் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த அரசை பொறுப்பேற்று தன்னுடைய மொத்த சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% தான் இந்த அரசு ஆட்சியை நடந்தது. இன்னும் 96% இந்த அரசுக்கான ஆட்சி காலங்கள் மீதம் இருக்குது. ஒரு தொடக்கத்தை அறிவித்து விட்டார்கள். ஒரு பஸ் இலவசம் கொடுத்துருந்தாங்க. சென்ற அரசு 40 கிலோமீட்டர் கொடுத்துருந்துச்சு. இந்த அரசு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் எல்சிசி எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் சொன்னீங்கல்ல, பொருளாதாரம் என்பது அண்ணன் சொன்னாங்க, மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னாங்க, பொருளாதாரம் என்பது கீழே இருந்து தானே வரும் அப்படின்னாங்க. ஆனால் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், மத்திய அரசினுடைய இந்த தவறான பொருளாதார கொள்கையின் மூலமாக சிலிண்டருக்கு நம்ம என்ன சிரமங்களை ஏற்படுத்திட்டு இருக்கோம். சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 8 லட்சம் கடைகளை அடைச்சிருந்தோம். சிலிண்டருக்கு நம்ம படாத பாடே இல்லை. 400 ரூபா சிலிண்டர் 2500 கொடுத்து வாங்கலாம். இப்பேற்பட்ட இக்கட்டான சூழலிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டரை இலவசமாக நான் தருகிறேன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் 6 சொன்னது 3 தர்றேன்றாரு. என்னுடைய கேள்வி அண்ணனோட கேள்வி அந்த பதில ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்ப அந்த சிலிண்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார உதவி, அந்த மோதிரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார உதவி, பஸ்ல இன்னைக்கு வரையும் காசு கொடுத்து போயிட்டு வந்த பெண்கள் இப்ப இலவசமாக பயணிக்கக்கூடிய இந்த பொருளாதார உதவிகள்லாம் அந்த குடும்பத்துக்கு சேவிங்கா சேராதா? இதெல்லாம் அவங்க பொருளாதாரத்தில் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடாதா? மொத்தமாக எதை கொண்டு வந்தாலும் கொண்டு வரலனா ஏன் கொண்டு வரவில்லை, கொண்டு வந்தீங்கன்னா ஏன் முழுமையாக கொண்டு வரவில்லை, நாளை முழுமையாக கொண்டு வரவில்லை என்றால் அண்ணன் சரி கொண்டு வந்துட்டீங்க, பேர் சரியில்லையப்பா, இது எப்படின்னா மாப்பிள்ளை சொம்பு இருந்தாதான் அங்க தாலி கட்டுவாரு, அப்படி சொம்பு இருந்தா மாப்பிள்ளை தாலி கட்டுவாரு. அப்துல் ரஹ்மான் இல்ல முடிச்சிடுறேன். அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடியது 6 சிலிண்டர் கொடுக்க முடியலனாலும் 3 சிலிண்டர் கொடுத்து தொடங்கி வச்சிட்டார். நீங்க 3 சிலிண்டர் 6 சிலிண்டரா கொடுப்பேன்னு சொன்னப்ப என்ன சொன்னீங்க? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6 சிலிண்டர்னு சொன்னீங்க. இன்னைக்கு 3 சிலிண்டரே 1.5 லட்சம் பேருக்கு தான் கொடுப்பேன், 1.5 லட்சம் கோடி பேருக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வரையறையை கட்டமைக்கிறீங்களே, எப்படி? அப்ப அதுக்கு மேல இருக்கவங்களுக்குலாம் வயிறு இல்லையா? நீங்க சொல்லக்கூடிய அந்த ஏழ்மை இல்லையா? எப்படி எந்த அடிப்படையில் 100 நாளைக்குள்ள நீங்க பிரிச்சு இந்த வேலையை பார்த்து? அதாவது திமுக அதிமுக என்ற 2 திராவிட கட்சிகளின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு தமிழகத்தை ஒரு புதிய அரசு ஒன்று வந்திருக்கு. மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க. வந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க சொல்வது போன்ற இப்படி எண்ணற்ற மக்கள் சிரமங்களில் இருப்பதற்கு கடந்த 100 நாட்களுக்கு முன்பு வந்த தாவேகா முழு பொறுப்பேற்கணும் நீங்க சொல்றீங்க. ஏத்துக்கட்டும், அவர்கள் ஏற்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் செய்யாத ஒண்ணை ஏத்துக்க இல்ல, செஞ்ச ஒண்ணை ஏத்துக்க, அதுதான் சொல்றேன். அவங்க பண்ண தயாரா இருக்க. நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் அந்த கேள்வி நான் முதல்ல சொன்னேன் சார். அவங்களுடைய மொத்த ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 4% மட்டும்தான் அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னும் அவர்களுக்கு 96%. முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இப்ப எத்தனாவது முறை பேசிட்டாரு? இப்பவே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சார். இதுக்கு முன்பு ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி 3 சிலிண்டர் இவங்க ஒரு குறிப்பிட்ட வரம்பு மக்களுக்கு கொடுக்குறீங்களே, இது உதாரணத்துக்கு இப்ப இந்த ஏமாத்துற மாதிரி இல்லையா? இல்ல இந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறவங்களுக்கு தான் 3 சிலிண்டர், 3 லட்சம் ரூபாய் இருக்கிறவங்க 2,60,000 சம்பாதிக்கிறது டேட்டாக்குள்ளேயே போகாதீங்க. எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு ஒரு வரம்பு ஃபிக்ஸ் பண்றீங்களா? அப்ப மத்தவங்களா நீங்க ஏமாத்துற மாதிரி கிடையாது. அப்படி கிடையாது, நீங்க அப்படி சித்தரிக்க கூடாது. என்னன்னா இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீர்களே, மீதம் உள்ளவர்களுக்கு எப்ப கொடுப்பீங்க நீங்க கேள்வி கேட்கலாம். மீதம் உள்ளவர்களுக்கு நாங்கள் இனிமேல் கொடுக்கவே மாட்டோம்னு சொல்ல. நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, நான் கொடுத்த வாக்குறுதியில் 3 வரம்பை ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்க? இந்த வரம்பை ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்க? சார் சட்டி காலி,
சும்மா நீங்க வந்து கரெக்ட் தான், நீங்க சொல்றது உண்மைதான் சார். சட்டி காலி. நீங்க வந்து வெறும் 5 லட்சம் கோடி இருந்த எடப்பாடி அவர்கள் முடித்து 10 லட்சம் கோடிக்கு நீங்க கஜானா வச்சிருக்கீங்க. ஓகே, அண்ணன் சொல்றாங்க தேவையில்லாத நேரத்தில் எதற்கு தேவையில்லாத இல்ல 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 அப்துல் ரஹ்மான் சார், அப்துல் ரஹ்மான் சார், நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த 3 சிலிண்டரே வாங்கி கொடுக்க போறீங்கல்ல, அதுவே எப்படி சேமிப்பு பணத்துல இருந்தா கொடுக்க போறீங்க? இததான் சார் இல்ல இல்ல, சட்டி காலியா தானே இருக்கு. திமுக ஆட்சி காலத்துலயும் சட்டி காலியா தானே இருந்துச்சு. சொன்னீங்கல்ல, பசியில சிரமப்படுறாங்க, வறுமையில இருக்காங்க, அவங்களுக்கு பசிக்காதானே. அந்த பசிப்பவர்கள் யாருக்கு அதிகமா பசிக்குதுன்றவங்களுக்கு தான் முன்னாடி சார். அதை எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க? சரி சார், எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பேரியர் செட் பண்ணி தான் ஆகணும். யாரை முதலில் காப்பாற்றுவீர்கள்? கொரோனா வந்துச்சு சார், எல்லாரும் கொரோனாவால பாதிக்கப்பட்டு எல்லா ஆஸ்பத்திரிகளும் ஃபில் ஆனப்ப நம்ம என்ன பண்ணோம்? 55 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பெட் கிடையாதுப்பா, 55 வயசுக்கு கீழ உள்ளவங்க பெட்ல படணும். ஏன் அந்த பேரியரை செட் பண்றீங்க? 55 வயசுக்கு மேல இல்ல இல்ல அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான், இல்ல 55 நீங்க சார் ஒரு செட் பண்ணனும் சார். சரி, ஒன்னு 20 செட் பண்ணுங்க, இல்ல 2 லட்சம் சொல்லுங்க, இல்ல வந்து வறுமை ஏதாவது ஒரு பாடம். என்னோட கேள்வி இல்ல, என்னோட சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்துல் ரஹ்மான் வரேன். இல்ல நான் வரேன், ஒரே ஒரு ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி ஃபிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். சரி, இப்ப தகுதி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஏன் ஏமாத்துறீங்க? அதல்ல ஏமாத்தல, நீங்க தப்பு, நீங்க சொல்றது தப்பு. இல்ல இல்ல, விஜய் சொன்னது தப்பா? இல்ல இல்ல, விஜய் சொன்னது தப்பா? நான் சொல்லல, அது விஜயோட வாய்ஸ், முதலமைச்சர் விஜய் அவருடைய வாய்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் தருவதாக ஒரு சொன்ன பொருளை நான் முழுவதுமாக தரவில்லை, பாதி தந்திருக்கிறேன். இந்த தந்ததோட உன் கணக்கை நான் முடிச்சுக்கப்பான்னு சொல்லல. நான் மறுபடியும் சொல்றேன், இவருடைய சார் அதோட விரிவாக அப்துல் ரஹ்மான் சொல்றாருல, அப்படி நம்ம எடுத்துக்கோங்க. திருக்குறள் 2 வரி தான் சார், திருவள்ளுவர் அதை ஃபுல்லா சொல்லல, ஆனா பொருள்னு பார்த்தா ஒரு பக்கத்துக்கு வரும் சார். நீங்க தான் வந்து பண்ணுகணும். அவர் வந்து தருவேன் என்று சொல்லி இருக்கிறார், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கேட்பது என்னன்னா இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கறீங்க. 6 கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பவே 6 கொடுங்க, அந்த 6ஐயும் எல்லாத்துக்கும் கொடுங்க. அப்படி நீங்க நான் முடிச்சிடுறேன் இல்ல நான் போறேன் சுப்ரமணியன் சார், நான் முடிச்சிடுறேன். என்ன கேக்குறேன்னா, பசி இருக்க முதல் முக்கியத்துவம் பெற்றவர்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் பத்தாது சார், அதுலயே நீங்க தப்பு சார். அப்ப 6 மாசம் நீ சாப்பிட்டுக்க, 6 மாசம் நீ பட்னியோட இருன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல சார், அடிப்படையிலே சொல்ல வரல. நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க, அப்படி நீங்க புரிஞ்சுக்காதீங்க. நான் புரிஞ்சுக்கல, பொதுநிலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் கேக்குறேன். அப்பலாம் கேட்கல, நல்லா கேட்டுக்கோங்க. ஏற்கனவே வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 சிலிண்டரும் இல்லாதவர்களுக்கு அடிஷனலா இந்த 3 சிலிண்டர் கிடைக்குது. நீங்க அப்படி யோசிக்க மாட்டீங்க, நெகட்டிவாவே யோசிங்க சார், பாசிட்டிவா யோசிங்க சார். தீய சக்தி திமுக செய்ய மாட்டோம். நான் அந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன். திரு அப்துல் ரஹ்மான், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலுமே தாவேக அரசு நிதி சுமையை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிறைவா அப்படி முடிச்சுக்கலாம். இல்ல நிதி சுமையை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் தாவேக அரசுக்கு எந்த இடத்திலும் ஏற்பட்டதாக நான் வந்து தோணல. ஏன் அந்த கேள்வி நான் கேட்கிறேன்னா, இப்ப முன்னாடியே காமிச்சிட்டேன்னா, நான் மனப்பாடம் அப்படியே படிச்சு காமிச்சேன் இல்லையா? சாக்கு போக்கா சொல்ல மாட்டோம், உங்க விஜய் நிறைவேற்றுவார், உங்க அண்ணன் நிறைவேற்றுவார், எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்ப திருப்பி நாங்க நிதி சார்ந்த விவகாரம் தான் போறோம், அதே சாக்கு போக்கு திருப்பி எடுக்கிறீங்க. இல்ல அப்படி கிடையாது. வளர்ச்சிக்கான வந்து ஒரு கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் இன்னும் கோபுரத்துல வைக்கல, ஏன் அந்த கலசத்தை நீ இன்னும் வைக்கலன்றதே உங்க கேள்வியாக இருக்கு. இங்க கட்டடமே கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த அரசு ஆரம்பித்து அதற்கான வளர்ச்சி திட்டங்களுடைய அந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதற்கான விதையை போட்டு விட்டார்கள். ஒன் பை ஒன்னா தான் சொன்னதை செய்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்னவாக இருக்கிறது அப்படின்ற பொதுவாகவே ஏன் கலசம் வைக்கவில்லை, இறுதி முடிவு இருக்குல்ல 100% ரிசல்ட், அதைத்தான் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. அதே பார்வையிலே நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு கோவில் கட்டப்படுவதற்கு முன்பு இந்த கோவில் எல்லாருக்குமான கோவில் தான், எல்லாரும் வரலாம்னு சொல்றீங்க. கட்ட தொடங்கினதுக்கு பிறகு இவங்க மட்டும் தான் வரணும்னு நிர்ணயம் பண்றீங்க, எப்படி இது? இல்ல நீங்க ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஒரு கோவிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் உள்ள வரக்கூடாதுன்றது நீங்க சொன்னதுல இருந்து நான் அந்த பாயிண்ட் எடுக்கிறேன். இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் உதாரணமாக சொன்ன விஷயத்தை நம்ம அத பேசினால் அது கான்ட்ரோவர்சியலா இல்ல அதுக்காக அந்த டாபிக்ல அழுவ வேண்டாம். நான் என்ன கேக்குறேன்னா எல்லாருக்குமான திட்டம்னு சொல்லி நீங்க வரம்ப நிர்ணயம் பண்ணிட்டீங்க. இல்ல இப்ப அண்ணன் சொன்ன சகோதரர் கூட பேசினாரு, ஒரு குறிப்பிட்ட 2.5 லட்சம் ரூபாய் ஒரு செக்ஷனுக்குள்ள வச்சிட்டீங்களே. ஏன் ஆமா 260 வரும்பொழுது நீங்களும் அதை கேக்குறீங்க. 2,60,000 சம்பாதிக்கும் போது அவர் பணக்காரர் ஆயிடுறாரா, 2,50,000 இருக்கும்போது அவர் ஏழை ஆயிடுறாரான்னு. ஆனா எப்படி பார்த்தாலும் 260க்கும் 250க்குமே ஒரு 10,000 வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஒரு 10,000 ஒரு டாரிஃப் தான். இந்த 3 சிலிண்டர் கொடுக்கப்படுறதுல ஒரு 3,000 ரூபாய் மிச்சப்படுதுன்றது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஒருத்தர் 3 இல்லைங்க
ஆறுமே அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கட்டுங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆளு பொருளாதாரத்தில் மேம்பட்டத்துக்கு வரட்டுமே. எப்படியும் அவர் என்ன பணத்தை எல்லாம் பதுக்கி வீட்டுக்குள்ளே புதைச்சு வச்சுக்கிட்டேவா இருப்பாரு? இல்ல சார், மேம்பட்டு அப்துல் ரஹ்மான் சார், வரட்டுமே நீங்க சார். திருப்பி அங்கதான் வரீங்க. 2.5 லட்சம் ரூபாய் இருக்கவங்களுக்கு பாவப்பட்டவங்க அப்படின்னு நீங்க project பாவப்பட்டவங்க பண்றீங்க தான் இல்லையா? வாழ்க்கை இல்ல நீங்க தத்துவம். சொல்றீங்களா பதுக்கி வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் பண்ண சார், மாட்டாங்க. 2,60,60,000 வாங்குறவங்களும் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க அதுதான் இருக்காங்க. சார், அப்ப அவங்களுக்கு என்ன நான் சொன்னீங்க உங்க சொல்றேன் சார், அரசு? சார் நல்லா கேட்டுக்கோங்க. 2,50,000 பணம் வைத்திருப்பதற்கும் 2,60,000 பணம் 10,000 ரூபாய் கேப் இருக்கு சார். அதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அந்த 10,000 ரூபாய் வந்து அவர் வாங்கிக்க மாட்டாரா சார்? எது சரி சார், 3 லட்சம் ரூபாய் உள்ளவங்களுக்கு ஃப்ரீன்னு வச்சுப்போம் சார். அப்ப நீங்க 3,10,000 உள்ளவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்க மாட்டீங்களா? சரி. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணி தானே சார் ஆகணும்.